ஜெபம் பண்ணனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு நல்ல மேலே இருந்த பாரம் கொஞ்சம் இறங்கி அப்படி யார் செஞ்சது அந்த மாதிரி? ஏசப்பா தான் செஞ்சது. என்ன அவருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும், அவரை தான் விசுவாசிக்கணும். அவர் தான் உயிருள்ள தேவன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த தேவனும் கிடையாது. அதனால் அவர் நம்ம குடும்பத்தில் ஒருவராக அவரை நம்ம ஏற்றுக்கொண்டா நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் தான். 2 மகன், அழகான ஒரு மனைவி, குடும்பம் நல்ல செழிப்பாகணும்னா ஆண்டவர்கிட்ட பற்றி கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். என்ன ஆண்டவரை விசுவாசிங்க, உங்கள் வியாபாரத்தை பெருக பண்ணுவார், வீடு சொந்தமாக வீடு தருவார், கண்டிப்பாக தருவார். இங்கே விசுவாசம் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்திய 21:22 நீ விசுவாச ஜெபத்தில் எவைகளை கேட்ப தருவேன் என்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுவனுக்கு மறுபத்திரம் தந்து அறியாது தெரியாது பெரிய பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஏசப்பா சொல்கிறார். உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார், கண்டிப்பாக செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. என்னம்மா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நல்ல இனிமேல் அம்மா அப்பா பேச்சு கேட்கணும். எவ்வளவு தான் இதாக இருந்தாலுமே, ஆனால் நீ தவறான வழியில் போகக்கூடாது, யார் பேச்சை கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு ஜாஸ்தியாக பண்ணாத. ஏன்னா வயசு பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் நீ ஆண்டவர் ஏசப்பாவோட பிள்ளை. புரியுதா நான் சொல்கிறேன்? புரியுதாம்மா? அந்த மாதிரி நடப்பையா? படிப்பில் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் பெறணும். ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தாத்தான்னு சொல்லு, என்ன தாத்தா கிட்டே நீ ஜெபம் பண்ண சொல்லு, அம்மாட்ட சொல்லு, நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன எங்கே போனாலுமே, ஊருக்கு போனாலும் சரி, இல்லை படிப்பில் பரீட்சை எது இருந்தாலும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன். என்னம்மா? ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரிம்மா, எப்படி இருக்கம்மா? இப்போ சும்மா சொல்லக்கூடாது, இப்போ எப்படி இருக்கீங்க? குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? யார் குறைச்சது பாரத்தை? ஏசப்பா தவிர யாருமாலும் முடியாது. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரன். ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்குறவன். அவர் எனக்கு பிச்சை கொடுக்குறாரு, அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. சரி.